நான் சொன்னது நல்லபடியாக தான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் வருத்தப்படுறேன்னு மத்திய அமைச்சர் யூட்டர்ன் போட, முல்லை பெரியாறு காக்க வந்த முதல்வரேன்னு ரத்தத்தின் ரத்தங்களும் விவசாய பெருங்குடி மக்களும் பாராட்டு மழை பொழிய கலகலப்பா கிச்சு கிச்சு முட்டை வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. தந்தனக்க 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 தந்தனக்க. கோரிக்கை கோரிக்கை இலங்கை எம்பிக்கள் கோரிக்கை, இந்தியாவிடம் கோரிக்கை, தலைநகர் வந்த தமிழ் எம்பிக்கள் சம்பந்த தலைமையில் சந்திப்பு, ஈழத் தமிழர் பிரச்சனையில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட இந்தியாவிடம் கோரிக்கை, சுஷ்மா ஸ்வராஜிடம் வலியுறுத்தல். வடக்கு மாகாண பிரச்சனை பற்றி பிரதமரிடம் விளக்கம். நமது மக்கள் சுதந்திரமாக அந்த இடத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் மிகவும் முக்கியமாக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். கொடி கொடி கருப்பு கொடி அமைச்சருக்கு எதிரா கருப்பு கொடி, தமிழகத்தில் வறட்சி இல்லை என வருவாய் அமைச்சர் உதயகுமார் பேச்சுக்கு எதிர்ப்பு, விவசாயிகள் போராட்டம், விருதுநகரில் ஆர்ப்பாட்டம். கூடாது கூடாது பக்ஷே பேசக்கூடாது. ஐநா அவையில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷே உரையாற்ற அனுமதிக்க கூடாது. பாமக ராமதாஸ் கோரிக்கை. சென்னை மாநில கல்லூரியில் மாணவர் தங்கும் விடுதியிலே குளிக்க குடிக்க நீர் இல்லை, மாணவர் உள்ளிருப்பு போராட்டம். சேலம் மாவட்டத்தில் போராட்டம், மாணவர்கள் அங்கும் போராட்டம். பெத்த நாயக்கன் பாளையத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். கைது கைது மீண்டும் கைது. மணிப்பூர் மாநில பெண் போராளி இரோம் ஷர்மிளா கைது. ஆயுத படைக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய கோரி மீண்டும் போராட்டத்தில் குதித்ததால் காவல்துறை நடவடிக்கை. காலி காலி காலி, மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் நகாலி காலி, முக்கிய முடிவுகள் எடுக்க எதிர்கட்சி தலைவர் பதவி வேணுமா வேண்டாமா, மத்திய அரசு பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் தென் மாநில தேர்தல் அதிகாரிகள் மாநாடு, மின்னணு எந்திர வாக்குப்பதிவே நம்பிக்கையானது, தேர்தல் ஆணையர் சம்பத் பேட்டி. பொது கல்வியை மேம்படுத்த கோரி சிலி நாட்டில் போராட்டம். ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் சாலையில் திரண்டு போராட்டம். போராட்டத்தை ஒடுக்க முயன்ற போலீசாரோடு மோதல். கண்ணீர் புகை குண்டு வீச்சு தடியடி நடத்தி விரட்டி அடிப்பு. குட்டி குட்டி கரடி சிகப்பு பாண்டா கரடி, ஜப்பான் நாட்டுல கரடி கரடி, குட்டி கரடிய கெட்டி கொஞ்சி மகிழும் பாண்டா கரடி. தந்தனக்க 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 தந்தனக்க. ஃபெடரேஷன் கோப்பை போட்டி தடகள போட்டி போட்டி கலந்து சாதனை புரிந்த தமிழக வீரர்கள் திரும்பினர். சென்னையில் உற்சாக வரவேற்பு. வளைந்து நெளிந்து விரைந்து பாயும் சைக்கிள் போட்டி அமெரிக்காவில் உற்சாகம். காற்றை கிழிக்கும் மின்னல் வேக ஓட்ட பந்தயம் ஸ்வீடன் நாட்டில் உற்சாகம். தந்தனக்க 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 தந்தனக்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பாதுகாப்பு, சுகாதாரம், கரன்சி மை, கண்ணீர் புகை உள்ளிட்ட பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க ஐஐடி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி டெல்லியில் பேசியதாகவும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுப்பேன் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா மதுரையில் சூளுரைத்ததாகவும் நேரலை செய்கிறார் நமது அரசியல் செய்தியாளர். சென்னையின் பிறந்த நாள் கொண்டாடி மகிழ்ந்து வரலாற்று சுவட்டின் தடங்களை திரும்பி பார்த்து கொண்டிருந்த வேளையில் சென்னை அண்ணா சாலையில் அரிவாள், கத்தி, பயங்கர ஆயுதங்களுடன் கல்லூரி மாணவர்கள் முட்டி மோதி கொண்டதாக கூறி பேருந்தை பிடிக்க ஓடுகிறார் நமது ரூட் தள செய்தியாளர். மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கு சொந்தமான கல்லூரியின் காம்பவுண்ட் சுவர் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக கொடுத்த புகார் சமரச மையத்தின் தீர்ப்புக்கு காத்திருப்பதாக சொல்கிறார் நமது ஆவடி செய்தியாளர். ஆகஸ்ட் 29க்குள் இலங்கை அரசிடமிருந்து தமிழக மீனவர்கள் படகுகளை மீட்போம் என அரசு கொடுத்த உறுதியை ஏற்று ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை மீனவர்கள் கைவிட்டதாக கரை சேர்கிறார் நமது கடலோடி செய்தியாளர்.
சக காவலரின் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விழுப்புரம் காவலருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சக பெண் காவலர் காதலை ஏற்காத காரணத்தால் கழுத்தை நெரித்து கொள்ள முயன்ற மணிமுத்தாறு சிறப்பு காவல் படை காவலருக்கு வலைவிரிக்கப்பட்டுள்ளதாகவும் காக்கி செய்திகளை போட்டு தாக்குகிறார் நமது மக்களை காக்கும் செய்தியாளர். கும்பகோணம் அருகே திருப்புறம்பியத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை ஸ்கேலால் தாக்கியதில் 2ஆம் வகுப்பு மாணவனின் ஒரு கண் பறிபோய் விட்டதாக விசாரணை வலயத்தை விரிவாக்குகிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். லஞ்சம் வாங்குவதை சட்டப்பூர்வமாக்க தனிநபர் மசோதா கொண்டு வரப்போவதாக அறிவித்த பீகார் எம்எல்ஏ ராஜீவ் ரஞ்சனுக்கு ஜனதாதள கட்சியிலிருந்து கல்தா கொடுக்கப்பட்டு விட்டதாக இடத்தை காலி செய்கிறார் நமது கவரேஜ் செய்தியாளர். ஹரியானா முதல்வர் புபேந்தர் சிங், மகாராஷ்டிரா முதல்வர் பிரிதிவ்ராஜ், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் தான் பிரதமர் முன்னிலையில் எதிர்ப்பு கோஷம் போட்டுள்ளனர் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு விளக்கம் கொடுத்துள்ளதாக விளக்குகிறார் நமது பொதுக்கூட்ட செய்தியாளர். கௌதம் தே ஹீரோ என்ற பஞ்சாபி திரைப்படத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை கொன்றவர்களை போற்றும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டதால் அதனை தடை செய்துள்ளோம் என தணிக்கைத்துறை விளக்கத்தை திரையிடுகிறார் நமது தேசிய செய்தியாளர். பாகிஸ்தானில் நவாப் ஷெரீப் பதவி விலக கூறி போராடி வரும் இம்ரான்கான் கட்சியின் எம்பிக்கள் கூண்டோடு பதவி விலகிவிட்டதாக அண்டை நாட்டு செய்தி சொல்கிறார் நமது பன்னாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். அடிமை இந்தியாவில் அடக்கி ஆண்ட வெள்ளையர்களை எதிர்த்து கொடிப்பிடிச்சு கோஷம் போட்டு போராடினவங்க நாடெங்கும் தியாகத்தை விதைச்சிட்டு போனாங்க. பொதுமக்களை சுட்டு தள்ளி அப்பாவி பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அடக்குமுறை சட்டத்தால் நடந்த கொடுமைகளை எதிர்த்து 14 வருஷமா போராடுறாங்க இந்த பெண்மணி. போராட்ட பாதையிலே நடைபோட்டு உலகமே திரும்பி பார்க்க வச்ச இரோம் ஷர்மிளா விடுதலையான மறுநாளே கைதாகி இருக்காங்க. அப்படி என்னதாங்க பிரச்சனை அந்த மணிப்பூர்ல, வாங்க பாப்போம். ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை எதிர்த்து கடந்த 14 ஆண்டுகளா காவலில் உண்ணாவிரதம் இருந்து வர மனித உரிமை ஆர்வலர் இரோம் ஷர்மிளாவை விடுதலை செய்ய மணிப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 2000ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி மணிப்பூரின் மேலோம்ங்கிற பகுதியில் பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சில அப்பாவி மக்களை இந்திய துணை ராணுவத்தின் ஒரு அங்கமான அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் படையினர் சுட்டுக் கொன்னாங்க. அந்த சம்பவத்தை கண்டிச்சும் அது நடக்க அந்த இராணுவ படைக்கு பலமாயிருந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தையும் எதிர்த்து உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்தாங்க ஷர்மிளா. உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியதிலிருந்து 3ஆவது நாள் ஷர்மிளா கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டாங்க. தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதா சொல்லி கைது செய்யப்பட்டவங்க தொடர்ந்து 6 வருடங்கள் காவலிலேயே வைக்கப்பட்டாங்க. மன்னிப்பு கோரினால் வழக்கு தளர்த்தப்படும்னு அதிகார வர்க்கம் சொல்ல, மகாத்மா காந்தி வழியில் போராட்டம் நடத்தும் நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்னு பதில் சொல்லியிருக்காங்க ஷர்மிளா. அன்னையிலிருந்து கடந்த 14 வருஷமா தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு வர்ற ஷர்மிளாவின் உடல்நிலை கவலைக்கிடமாகி கொண்டே போக வலுக்கட்டாயமா அவங்க மூக்கின் வழியே உயிர் வாழ தேவையான சத்துக்களை இன்று வரை செலுத்தி வராங்க. அவங்க உடல்நிலை மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சு சிகிச்சையும் கொடுத்துட்டு வருது மணிப்பூர் மாநில அரசு. வடகிழக்கு மற்றும் மணிப்பூரில் நடந்துகிட்டு வர்ற வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாயிருக்கும் AFSPA என்று அழைக்கப்படும் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்க வேண்டும்ங்கிறது தான் ஷர்மிளாவின் ஒரே கோரிக்கை. இதுக்காக டெல்லி ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு மீண்டும் கைதானாங்க. அங்கேயே பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தன்னுடைய கோரிக்கைகளை கடிதங்களா எழுதி அனுப்பினாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஷர்மிளா மீது ஐநா மனித உரிமை ஆணையத்தின் பார்வைப்பட்டது. ஷர்மிளாவை விடுதலை செய்ய வேண்டும், அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆவண செய்யுங்கன்னு ஐநாவும் வலியுறுத்துச்சு. திரிணாமுல் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இவங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதோட ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பா தேர்தலில் போட்டியிடுங்கன்னு இவங்க வாசல் தேடி வந்து நின்னுச்சு அரசியல் கூட்டம். அதை எல்லாத்தையும் நிராகரிச்சவங்க நான் ஒரு போராளியே தவிர அரசியல்வாதி இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப ஷர்மிளா மீது தற்கொலைக்கு முயற்சி செய்ததா பதிவு செய்யப்பட்ட வழக்குல எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. ஷர்மிளா மேல வேறு எந்த வழக்குகளும் இல்லைன்னா உடனடியா அவங்களை விடுதலை செய்யலாம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு மணிப்பூர் நீதிமன்ற நீதிபதி. அது மட்டும் இல்லாம ஷர்மிளாவின் பாதுகாப்பு மற்றும் அவரது உடல்நிலையையும் மாநில அரசு உறுதி செய்யணும்னு உத்தரவிட்டிருக்காரு. இப்ப விடுதலையான பிறகு ஷர்மிளா மருத்துவ பரிசோதனையை எடுத்துக்க மறுத்துட்டாங்க. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத காரணத்தால இப்ப மீண்டும் ஷர்மிளாவை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க.
யாருக்கோ எங்கேயோ நடக்கிற கொடுமைகளை கண்டும் காணாததுமாய் போற இந்த உலகத்துல தனக்கு எந்தவித சொந்தமோ பந்தமோ இல்லாத அப்பாவி மக்கள் சிலருக்கு நேர்ந்த துயரத்துக்காக தன் உயிரையே நியாய தராசில் வச்சு போராடும் இந்த இரும்பு பெண்மணிக்கு ஒரு சல்யூட். நல்லது செஞ்சா பாராட்டு, ஒண்ணுமே செய்யலனா தலையில குட்டுன்னு நல்லது கெட்டதுக்கு ரியாக்ஷன் காட்டுறது நமக்கெல்லாம் பழகி போக, நான் தான் நல்லது செஞ்சேன், அவங்க ரொம்ப மோசம்னு அவங்க இவங்களையும் இவங்க அவங்களையும் மாறி மாறி குற்றஞ்சாட்டி ஹிட் அடிச்சுக்கிறாங்க. இதுல நாம என்னத்த சொல்ல? தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலீங்களே. நீங்கள் என்னென்னா பாமகக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டையே மாற்றி காட்டுறோங்க, ஊழல் இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டுறோம். நீங்கள் 2016 தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிற தகுதி ஒரே ஒருத்தருக்கு தாங்க இருக்குது. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அன்புமணி ராமதாஸுங்க. நீங்கள் அவரை மட்டும் முதலமைச்சரை ஆக்குங்க. அவர் காமராஜர் மாதிரி ஒவ்வொரு கிராமமாக போய் எல்லா மக்களையும் சந்திப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப எளிமையான முதலமைச்சராக இருப்பாருங்க. அதனால் நீங்கள் பாமகக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறோங்க. ஆமாம், இப்படி தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் அதாங்க லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு, அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு ரிட்டையர்டான காமெடின்னு தாங்க சொல்லணும். பின்ன என்னங்க, எப்பெல்லாம் தேர்தல் நடக்குதோ அப்பெல்லாம் அவர் பாட்டுக்கு காமெடியான கருத்துக்களை அள்ளி விடுவார். அதே மாதிரி தாங்க இப்பயும் அங்கே தேர்தல் நடக்குது பாருங்க, அதனால அவருடைய காமெடியான கருத்துக்களை அள்ளி விட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்கு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எப்பவும் போல அவரோட காமெடியை பார்த்து சிரிங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணாச்சி, ஏன் இப்படி சொன்னது நான் இல்லைங்க, லோக் ஜன சக்தி கட்சி எம்பி சிராக் பஸ்வான் இருக்காங்களா, ஏன் அவங்க தான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு. லோக்சபா சபாநாயகருக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரூல்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே சமமானது தான். எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு. பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கட்சி 10% எம்பிக்கள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் பதவி வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. எனக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்கள் எல்லாருமே அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் நானும் அதை தானே பண்ணணும். இவ்வளோ ஏன் 1980-84 எந்த ஒரு கட்சியுமே 10% எம்பிக்கள் இல்லாததுனால அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியே கொடுக்கலங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? சபாநாயகர் சுமித்ரா மகாஜன். கிரிக்கெட்டில் டோனி நல்லா தாங்க விளையாடுறாரு. கடினமான சூழ்நிலையில் கூட நல்லா தாக்கு பிடிச்சி விளையாடுறாருங்க. ஆனால் என்னென்னா அவரை மாதிரியே மற்ற வீரர்கள் ஆடணும் இல்லைங்க. மற்ற வீரர்கள் ஆடாதுக்கு அவர் என்னங்க பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப்புக்கு இப்போ அவர் தாங்க சரியான ஆள். இப்போ அவரை விட்டால் வேறு யார் இருக்கிறாங்க சொல்லுமக்கள் டீமில். அதனால் இனிமேலும் அவர் தான் கேப்டனாக நீடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரவி சாஸ்திரியை இயக்குனராக அறிவிச்சிருக்கிறாங்க. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்த உடனேயே எல்லாம் மாறுன்னு சொல்ல முடியாதுங்க, கொஞ்ச நாள் ஆகு என்ன சொல்கிறீங்க? எப்படி இருந்தாலும் நல்லபடியாக ஆடுவாருங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, கவாஸ்கர். இந்தியாவில் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று விளையாட்டு, இன்னொன்று சினிமா. இது ரெண்டுத்துலேயும் மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னொன்று இருக்குது, 3வது அரசியல். அதில் மக்களை ஏமாற்றலாம், ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமை தேவைப்படுது. இந்த 3த்துக்கும் பொறுமை இல்லாதவனுக்கு இருக்க 4வது வழி தான் சீட்டிங். ஒருத்தனை அழித்து நாம வாழலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுமே சதுரங்க ராஜா தான். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இன்றைக்கி எனக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துருக்கான். மக்களுக்கு அன்பாக வாழறதை விட பணக்காரனாக வாழணும், இதுதான் அவங்க நினைக்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தான் எங்கள் மக்களுக்கு நான் இந்த கதையை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கேவலம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அதை விட கேவலம் அப்படின்னு மக்கள் நினைக்க வச்சதுக்கு மிகப்பெரிய பங்கு பணத்துக்கு இருக்குங்க. இன்றைக்கி நான் தூங்கும்போது ஏழை, ஏஞ்சிக்கும் போது பணக்காரனாக தான் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் மக்களுக்கு ஏற்ற கருத்தை நான் இன்றைக்கி இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காசே
பணம் அதை பற்றி பேசினால்தான் எனக்கு சினிமாவில் ஒரு பேர் கிடச்சிக்குது அப்படின்னு தெளிவாக சொன்னது நான் இல்லைங்க. சதுரங்க வேட்டை படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத். ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு வேண்டியவங்களா பார்த்து ஆட்சி அதிகாரத்துல நியமனம் செய்யறதும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இவங்களுக்கு வேண்டியவங்களா பார்த்து அரசு பதவிகள்ல நியமனம் செய்யறதும் நம்ம ஊர் அரசியல்ல வாடிக்கையா மாறி போன நேரத்துல மாநில ஆளுநர்களை மாற்றும் விவகாரம் இப்ப வேடிக்கையா ஆகி போச்சு. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம். கலகல கார்ட்டூன். டைரக்டர் பத்ரி கிரிக்கெட் சூதாட்டத்தை வச்சு காமெடியா படம் எடுத்திருக்காருல்ல, அதான் இந்த ஆடாம ஜெயிச்சோம்டா. அந்த படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுதாமா. ஜெயிச்சா சரிதான்ப்பா. கச்சத்தீவை மீட்கணும்னு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போட்ட வழக்குகளை இனி ஒரே வழக்கா விசாரிக்க போறாங்களா? ஒத்துமையா இருந்து மீட்டு கொண்டு வந்துருங்கப்பா. அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செஞ்ச வீரர்கள் பட்டியலில் ஒருத்தர் கூட ஹாக்கி வீரர்கள் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் தான் காரணம்னு இந்திய ஹாக்கி அணியின் செயலாளர் நரேந்தர் பந்தரா சொல்லிட்டாராமல்ல. தன் மேல் வீசப்பட்ட பந்தை கபில் தேவ் அடிப்பாராப்பா? தமிழ், தெலுங்கு, இந்தின்னு எல்லா படத்திலையும் கலக்கிட்டு இருக்கிற சமீரா ரெட்டி இலங்கை அதிபர் ராஜபக்சேவோட பையன் நமல் ராஜபக்சேவோட கட்டி பிடிச்ச போட்டாதாங்க இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பா பக்திக்கிட்டு இருக்குதுங்க. ஏமா சமீரா, நமல் என்ன பெரிய கமலாப்பா? பாகிஸ்தான் நாட்டில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதா சொல்லி ஒலிம்பிக்லான ஹாக்கி பிளேயர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்களாம். ஹாக்கிலையும் சூது நுழைஞ்சிருச்சாப்பா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல கட்டின புருஷன் வீட்டுல கழிப்பறை இல்லைன்னு சொல்லி 6 பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களாம். இதனால அங்க எல்லா வீட்லயும் இப்ப கழிப்பறை கட்டிட்டு இருக்காங்களாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல டாய்லெட்டை கட்டுங்கப்பா. விளையாட்டு வீரர்களுக்கு தரக்கூடிய அர்ஜுனா விருது பட்டியலில் தன்னுடைய பேர் வரலன்னு சொல்லி குத்துச்சண்டை வீரர் மனோஜ் மத்திய விளையாட்டு அமைச்சகத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்க போறாராம். பார்த்து குத்துங்கப்பா. ஸ்பான்சர் கொடுக்குற ஷூவை போட்டு விளையாடுறதும் ஜிம்முக்கு போயிட்டு சும்மா சும்மா வெயிட் ஏற்றுறதும் தான் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சீக்கிரம் காயமாகறதுக்கு காரணம்னு இந்திய கிரிக்கெட் டீமோட பயிற்சியாளர் சொல்லியிருக்காரு. ஜிம்முக்கு போறதை விட்டுட்டு கம்முன்னு கிரவுண்ட்ல போய் வெயிட்டை காட்டுங்கப்பா. அகமதாபாத், ஜெய்ப்பூர்னு 93 விமான நிலையங்கள்ல விமான அமைப்பு குழுவுக்கு பெருத்த நஷ்டங்களாமா. அதனால ஏசி வசதி கூட இல்லாம சின்ன சின்ன விமான நிலையங்களை உருவாக்க போறாங்களாமே. அங்கேயாவது மேற்கூரை உடையாம இருக்குமாப்பா? பாராளுமன்ற தேர்தலுக்கு ஊடகங்கள் மூலம் பிரச்சாரம் செய்ய நரேந்திர மோடி 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காராம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க புகார் சொல்றாங்க. அலை சும்மா அடிக்குமாப்பா? கேப்டன் தோனிய அணித்தலைவர் பதவியிலிருந்து இப்போதைக்கு நீக்க மாட்டோம்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிட்டாங்களாமல்ல. நீக்கிட்டா உள்ளதும் போயிரும் நினைச்சிருப்பாங்கப்பா. சத்தமா கத்துனாவே சார்ஜ் ஆகுற மாதிரி செல்போன் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்ப இனிமே சார்ஜ் எடுக்க சான்ஸே இல்லப்பா. கவிதை எழுதுறது எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்கும்ப்பா. ஆனால் சினிமா பாட்டு எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஊராக சுற்றணும், 4 பேர்த்த பழகணும், பேசணும்னு சொல்லி பாடலாசிரியர் அறிவுமதி சொல்லியிருக்கிறாங்களா. காற்று வாங்க போனால் கவிதை வரத்தானே செய்யும்ப்பா.
ராஜஸ்தான் மாநிலத்தின் 4 மாவட்டங்கள் புகைப்பழக்கமே இல்லாத மாவட்டங்களா அறிவிக்கப்பட்டு இந்தியாவுக்கே முன்மாதிரியா திகழ ஞாயிற்றுக்கிழமை மதுக்கடைக்கு விடுமுறை. 1ஆம் தேதி ஓப்பனே பண்ண போறதில்லைன்னு படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்த கேரளா முடிவெடுக்க. நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்படாம நல்ல முடிவை வரவேற்க வந்திருக்கு இந்த புது ரிலீஸ். குட்டிச்சவத்துல ஒட்டி இருக்கும் போஸ்டர். No quarter cutting. ஊழலை ஒழிக்க, கருப்பு பணத்தை மீட்க, வறுமையை ஒழிக்க, வறட்சியை போக்க, வேலை வாய்ப்பை உருவாக்க, தொழில் வளம் பெருக்க, பொருளாதாரத்தை மேம்படுத்த முன்னேற்ற பாதையில் நடைபோட தினம் ஒரு கனவு, தேதி வாரியா அறிவிப்பு, திட்டம், சட்டம், மசோதா, அறிவிப்புன்னு ஆட்சியாளர்கள் காண திரையுலக கனவுகள் முதல் விளையாட்டு மைதான கள நிலவரம் வரைக்கும் சூடா சுவையா நாளைக்கு நம்ம பேப்பர் தோசையில வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.